Hi guys, welcome to KNR Financials. நீங்கள் பார்த்தீங்கன்னா 15th December இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எப்படி நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிளான் பண்ணிடுவோம். ஸோ இதான் வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாக்பாட் டே. 50 ரூபீஸ்க்கு இருந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபீஸ் வரைக்கும் ட்ரேட் ஆயிடுச்சு புட் சைடு. சரிங்களா? ஸோ வந்து நல்ல மூமெண்டம் நமக்கு கிடச்சிச்சு இன்றைக்கி. சரிங்களா? பாசிபிள் என்ட்ரி எங்கெங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக் பிஹைண்ட் எவ்ரி ட்ரேட். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 43,975 வந்து ஒரு நல்ல லெவல். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பிரேக் ஆகலை. ஸோ வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். பட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4494க்கு மேலே வந்து நமக்கு 15 மினிட்ஸ் கேண்டலோ இல்லை 5 மினிட்ஸ் கேண்டலோ க்ளோஸ் ஆகணும். ஒன்லி தென் நம்ம வந்து பை பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளால் பை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 4400க்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ ப்ராபப்ளி இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரெக்டாங்கிள் நம்ம வந்து நேற்று அனாலிசிஸில் பார்த்துருப்போம். ஏன் இந்த ரெக்டாங்கிள் நம்ம ட்ரா பண்ணுறோம், ஏன் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம மார்க் பண்ணோம்னு சொல்லிட்டு நேற்று அனாலிசிஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ரெக்டாங்கிள்குள்ளேயே இருக்கனால நம்மளால் ஒரு கிளியர் ட்ரெண்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி இந்த ரெக்டாங்கிள் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் கிளியர் ட்ரெண்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து எங்கே பிரேக் அவுட் கொடுக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலில் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ நமக்கு வந்து கேண்டில் கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் ஆகணும். ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக கொடுத்து க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளால் பை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால் பை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே ஒரு வீக்னஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு லோயர் லோவாக ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஒரு வீக்னஸ் இந்த மார்க்கெட்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இருந்தாலும் நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்காக வெயிட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட். நம்மளோட ஷார்ட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,974. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மணியோ அடுத்த மணியோ எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பைரி டே. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் நம்ம வந்து சப்போஸ் அவுட் த மணி எடுத்துகிட்டு நமக்கு அந்த டார்கெட் போகலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த ஆப்ஷன் 0 ஆயிடும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேஃப் சைடாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி எடுப்போம் அல்லது அட் மணி எடுத்துப்போம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அட் மணி நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,000 வந்து எடுப்போம். 44,000 புட் சைடு. சரிங்களா? ஸோ எடுத்துகிட்டு நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 கிட்ட நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். இந்த டார்கெட்டை உடச்சிருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,730 ஆர் 740 இந்த ரேஞ்சு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ப்ராபப்ளி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல் ட்ரையலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம வந்து எதர் நீங்கள் 43,850ல் எக்ஸிட் ஆகலாம், அப்படி இல்லை 43,750 வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஹோல்ட் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல் ட்ரையலிங் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ்எல் வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நம்ம ட்ரையல் பண்ணிகிட்டே வர போகிறோம் அன்டில் நமக்கு வந்து 43,750 வர வரைக்கும். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் நல்லாவே கீழே வந்துச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸ்டைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த ரெட் லைன் கிட்ட கொண்டு வந்துடலாம். இந்த ஹையை வயலேட் பண்ணிடுச்சுன்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து மறுபடியும் திரும்பிடும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஈஸியாக வந்து 43,750 நமக்கு வந்து ஹிட் பண்ணிடுச்சு. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து 43,600 வரைக்கும் ஈஸியாக வந்து மார்க்கெட் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு 43,400 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த என்டையர் மூவை நம்ம வந்து கேப்சர் எக்ஸாக்டாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் மூவை எக்ஸாக்டாக பண்ண முடியாது. பட் இதுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த இப்போ எவ்வளோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 564 பாயிண்ட்ஸ் கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து கேப்சர் பண்ண முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல் ட்ரையலிங் மெத்தட் வழியாக மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் வந்து எஸ்எல் வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி ட்ரையல் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ட்ரையலிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ட்ரையலிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். தேர்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 43,500. ஸோ இதுக்கப்புறம் உங்களால் ட்ரையல் பண்ண முடியாது. மார்க்கெட் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வரைக்கும் உங்களால் ப்ராப்பராக எஸ்எல் ட்ரையலிங் மெத்தட் மூலமாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி டேரெக்டாக இங்கே கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ட்ரி இங்கே எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:30 கேண்டலில் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ சிமிலர் வே நம்ம வந்து ஆப்ஷனில் 11:30 கேண்டலில் தான் எடுக்க போகிறோம். ஸோ 11:30 கேண்டில் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது ஸோ இதான் வந்து 11:30 கேண்டில். ஸோ 11:30 கேண்டிலில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ 11:30 கேண்டிலோட சம்மர் அரௌண்ட் ஹைலே வச்சுப்போமே 90 ரூபீஸ்க்கு எடுத்துட்டோம். சரிங்களா? 90 ரூபீஸ்க்கு நம்ம எடுத்திருப்போம். அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 50 ரூபீஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான்
இண்டெக்ஸில் இருக்கிற சேம் சிமிலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 49 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது. அண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:5 வச்சிருந்தாலும் உங்களுக்கு அச்சீவ் ஆகிருக்கும். அதுவே வந்து 1:2, 3 வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ எஸ்எல் ட்ரைலிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தீங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இன்றைக்கி ஆப்ஷன் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபாய்க்கு வாங்கின ப்ரீமியம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 ருபீஸ் போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ஒரு ஒன்லி 50 பாயிண்ட்ஸ். நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பிரேக் ஈவன் ட்ரேடாக வந்து இதை முடிச்சிருக்கலாம். ஸோ பிரேக் ஈவன் ட்ரேடாக முடிச்சிருந்தாலும் உங்களால் வந்து லைக் உங்களோட ஸ்டாப் ஹிட் ஆகிருக்காது. ஸ்டில் வந்து உங்களுக்கு பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஜஸ்ட் ஒன்லி 50 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணது. ஸோ 40,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தாலும் இன்றைக்கி அந்த என்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருந்தோன்ற பட்சத்தில் நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து இன்றைக்கியான அனாலிசிஸ். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்பிள் நாளைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுல் பேக் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். நான் மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் பாசிபிளி 43,400 பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு கேப் டவுன் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 43,400 பவுன்ஸ் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 43,600 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு வந்து 43,400 வந்து பிரேக் பண்ண முடியலன்ற பட்சத்தில் மறுபடியும் நம்ம வந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 43,000 தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் லெவல். ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியா வந்து மார்க்கெட் நாளைக்கு ஷார்ப்பாக வந்துருச்சுன்னா நமக்கு இங்கேருந்து ஒரு ஷார்ப் புல் பேக் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இங்கே ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்துருச்சுன்ற பட்சத்தில் இங்கேருந்து ஷார்ட்டாக வந்து 43,600 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். இப்படி தான் வந்து நமக்கு ட்ரேட் செட்டப் இருக்க போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஎன்ஆர் ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.